வேட்டக்காரன் எல்லாத்துக்கும் வணங்க. திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா டை பிளாக் ப்ரீட் வச்சு பண்ணிகிட்ருங்க. நம்ம பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு நாமக்கல் போகிற வழியில் ராயர்புலிங்கிற இடத்துல தான் இருக்குங்க. ரொம்ப கேப் விட்டாச்சுங்க வீடியோ போட்டு. ஃபார்ம் அப்டேட் நிறைய பேர் ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷார்ட்ஸ் 3 ஷார்ட்ஸ் தான் போட்டேன். அப்பயும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபார்ம் அப்டேட் போடுங்கன்ட்டு. ஃபார்ம் அப்டேட்டு போடுறத பற்றி ஒன்றும் இல்லைங்க. நிறையா போட்டாலும் அதிகமாக ரெகுலராக போட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேல் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேல் ரெடி பண்ணுங்க. சும்மா வீடியோ போட்டு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லைங்க. நம்ம வீடியோ போடுறோன்னா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்குறதுனா சேலே போட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து ஃபார்ம் அப்டேட் தான் போட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மெயின் ரீசன் வந்து சேல் போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வரது வந்து பார்த்திங்கன்னா 1 பேட்ச் 2 பேட்ச்சு மந்த்லியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 குஞ்சு 40 குஞ்சு அந்த மாதிரி தான் வருதுங்க. 1 மந்த்தும் பெருசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வருதுங்க. அதில் எதாவது நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் பெருசு கொடுத்தா தான் வருது. இப்போ நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேட்ச் 3 பேட்ச் மந்த்லி ஒட்டுக்கா போடும்போது போட்ட உடனே ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் சோல்டு ஆயிடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்கொயரி வந்து 50 to 100 கால் அந்த ரேஞ்சு வந்துடுதுங்க. ரெகுலராகவே வருதுங்க. ஒரு நாளைக்கு மினிமமே 20 to 30 கால் ரெகுலராக வருது. அது வந்து நம்மளால் கரெக்டாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல, மற்ற ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அதுவே ஒரு சங்கட்டங்கள் ஏற்பட்டுருதுங்க மற்றவங்கிட்ட. ஏன்னா நம்ம பொருள் இருந்து கொடுத்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த வீடியோஸ்லாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க. என் சைடு தப்பு இருக்குது. ஏன்னா நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல கஸ்டமர்ஸுக்கு ரெகுலராக. அதனால தான் மேக்ஸிமம் நம்ம வீடியோ போகிறது இல்லைங்க. இப்போ ஃபார்ம் அப்டேட் கேட்டிருந்தனால தான் சரி அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தோம். இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம ஃபார்மில் இருக்கிறதே டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குங்க. ஃபீமேல்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குஞ்சுங்க தாங்க. எதுவுமே பெரிய செட்டில் இல்லை. ஏன்னா முதல்ல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி போட்டது நிறைய இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து வந்து மிச்சம் இருந்த ஃபீமேல்ஸ் வச்சு நம்ம சேவல் வச்சு ப்ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிக்ஸு, இந்த சிக்ஸ்லாம் தப்பிச்சு சிக்ஸ் தாங்க அதிலிருந்து அந்த சிக்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே ஃபார்முக்கு ப்ரீடிங்க்கு ஃபீமேல் வேணும், ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீமேல்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவல்களும் வெளியிலேருந்து எடுத்தோம். ஏன்னா அதிகமாக நம்மகிட்ட வந்து மெயினாக கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்டா கொண்டை மட்டும்தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பேர் இது பண்ணது வந்து நம்ம அந்த பட்டா கொண்ட இந்த சேவல் தாங்க, இந்த ப்ரீடிங் சேவல் தான். இப்போ இதுக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஏன்னா நம்ம ஒரே சேவல் வச்சு ப்ரீட் பண்ணாலும் நம்ம கஸ்டமர் கேட்குறது அதிகமாக பட்டா கொண்டை கேட்குறதுனால நம்ம ஒரு சேவல் வச்சு ப்ரீட் பண்ணி கண்டிப்பாக அத்தனை பேருக்கு பட்டா கொண்ட சிக்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம நிறையா பட்டா கொண்ட சேவலும் எடுத்து ஃபார்முக்கு நிப்பாட்டியிருக்கோம். எடுத்தோம் அப்படின்னா வெளியில் எடுக்கலிங்க, நம்ம கிட்ட எடுத்து நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வச்சுருந்த ஃபார்மில் நாங்கள் மறுபடியும் பைபேக் பண்ணிக்கிட்டோம். பட் வந்து இருந்தாலும் கம்மியான ரேட்டில் எடுக்கலிங்க, நல்லா ஹை பட்ஜெட் கொடுத்து தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம சிக்ஸ் வளர்த்தி நம்மகிட்ட கொடுக்கல, நம்ம ப்ரீடை வச்சு அவங்களோட லைனில் போட்டு ப்ரீட் பண்ணி அது வந்து புது லைனாக எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டா கொண்ட டை பிளாக்கு, அது போக வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்லேயே பட்டா கொண்ட கோத்தாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேவல் அந்த மாதிரி எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம பைபேக் பண்ணிட்டு இப்போ ஒரு 4 to 5 சேவல் வெளியிலேருந்து எடுத்தேங்க. அதை வச்சு தான் இனிமேட்டு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குது. இப்போதைக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல்ஸ்லாம் எல்லாம் இன்னும் முட்டைக்கு ஸ்டேஜில் இருக்கிறனால அது எதுவுமே ப்ரீடிங் போடலைங்க. இப்போ நம்ம எடுத்தாந்து 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ம கட்டுத்தர போட்டு நம்ம எப்படி விளையாடுது எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் சைஸ் எல்லாமே செக் பண்ணி ஒன்று பார்த்து எல்லாம் ரிங்கில் வச்சு மறுபடியும் அதுக்கான தீவன முறைகள் கொடுத்து கொண்டு வந்துட்டுருங்க. அடுத்தது வந்து மெயினாக வந்து நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சுட்டோம், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் கீரியும் பண்ணலாம், ஒயிட்டும் பண்ணலாம், பிளாக்கும் இங்கேயே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. 10 பார்ட்டிஷன் இருக்கிறனால இப்போ 10 பார்ட்டிஷன் வர மாதிரி தான் இந்த கீரி 6 பட்டா கொண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆனதுங்க. இது வந்து நம்ம ஃபார்மில் வந்து குஞ்சானது. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கருங்கீரியில் வெள்ளை மருகுக்காலில் பட்டா கொண்ட ஒரு சேவல் ஒரு 5.25 கிலோவில் இருந்ததுங்க. அந்த சேவலுக்கான குஞ்சுங்க தாங்க நம்ம ஃபார்மில் வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக குஞ்சு ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். இது ரெண்டுமே பட்டா கொண்ட ஃபீமேல். இது ரெண்டுக்குமே 9 சிக்ஸு இதாக இருக்குது. முதல்ல வந்து நம்மகிட்ட ஹேச்சிங்கும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ ஹேச்சிங்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது ரிசல்ட்டு. மெயினான விஷயம் என்னென்னா கோழி வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மை கற்றுக்கணுங்க. நம்ம வந்து நோய் மேலாண்மையில் நான் கொஞ்சம் வீக் ஆகிட்டேங்க, அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் இறந்து இதாகி வந்ததுக்கு காரணம். ஏன்னா அடிக்கடி நோய் வந்ததுன்னா நம்ம அது என்னன்னு பார்த்து மெடிசன் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். நமக்கு அதிகமாக நோய்ங்கிறதே இது வரைக்கும் வந்ததில்லை. நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீட்டில், நான் வேக்சினே எதுவுமே போட்டதில்லை. அப்போ 3 மாதத்துக்கு ஒன்ஸ் ஆர்டிவிக்கே போடுவேன். அதை விட்டால் ஒரு 20 நாள் கழிச்சு ஃபவுல் ஃபாக்ஸ் அம்மா இது 2 தான் போட்டுட்ருப்பேன்.
அப்படியே வந்தாலும் வெள்ளை கழிச்சல் இது லைட்டாக வந்தாலும் இல்லை சளிக்கு இது லைட்டாக வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்த டிசீஸ்லாம் என்ன டிசீஸ்னே தெரியாமல் வந்து இதானனால தான் நம்ம எல்லாமே ரொம்ப அடி வாங்கிருச்சுங்க. பட் கண்டிப்பாக இனிமேட்டு விடுறதா இல்லை, நாமளும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இனிமேட்டு நோய் மேலாண்மை கற்றுக்கலன்னு நம்ம ஃபார்ம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கண்டிப்பாக தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நோய் மேலாண்மை இப்போ கற்றுக்க ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறதால தெரிலிங்கிறது உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறேங்க. யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நோய் மேலாண்மை கற்றுக்குங்க. அதிகமான பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக போட்டு எடுங்க, நோய் மேலாண்மை கற்றுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த ரிங்கில் பார்த்த சேவல் எல்லாம் தான் இப்போ நம்ம எடுத்துருக்குதுங்க. இது வந்து கீரி கோத்தாடி நம்ம பழைய லைனுக்கான குஞ்சுங்க. அது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்தோம். இது ஒயிட் வந்து நம்ம ஒயிட் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சேவை குஞ்சுங்க. பட்டா கொண்ட கோத்தாடியில் ஒயிட் எடுத்தோம் நம்ம. இந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ 2-3 மாதமாக சேல் கொடுக்காம மொத்தமாக நிப்பாட்டி டோட்டலாக ஃபீமேல்ஸ்லாம் அடவுலேருந்து மொத்த விடையும் அடையிலேருந்து எடுத்து போட்டு எல்லாமே ப்ரீடிங் போட்டு அதுலேருந்து சிக்ஸ் எடுத்து தனிப்பட்ட முறையில் வேக்சின்ஸ்லாம் கொடுத்து நம்ம ப்ரூடிங் பண்ணி வச்சுருக்குங்க. முதல்ல நம்ம ஃபீமேலில் விட்டுட்ருந்தோம். இந்த ஒரு 2-3 பேட்ச் நமக்கு நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரூடிங் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ரிங்கில் இருந்த சேவல் எல்லாமே அப்கமிங் ப்ரீடர்ஸ் தாங்க. எல்லாமே ஒரு மேட்ச் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஆனது தாங்க. அந்த பட்டாக்கொண்ட கோத்தாடி மட்டும் 1.25 வருஷம் ஆச்சு. கீரி வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு ஆயிடுச்சுங்க. அந்த கரிங்கீரி பட்டாக்கொண்டா மீதி எல்லாமே 8 மாதம் 1 வருஷம் அந்த 1.25 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் சேவலாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறோன்னா கண்டிப்பாக ரொம்ப ஏஜ்டு எடுக்கணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரீடிங்லாம் போட்டு எடுக்கணும்னா ரொம்ப ஏஜ்டு எடுக்கணும். ரொம்ப கம்மியானதாக வயசு கம்மியாக ஒரு 1000-2000 சேர்த்து பண்ணும்போது கம்மியானதாக எடுத்துகிட்டு வந்து ப்ரீட் பண்ணோம். நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம வச்சு ப்ரீட் பண்ணலாம். அது மாதிரி எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து நம்ம ப்ரீட் எடுத்தனால நான் மேட்ச் பார்க்காம அங்கே பர்ஃபார்மன்ஸ் பார்க்காம நான் இங்கே கொண்டாந்து வச்சு நம்ம ஃபார்மில் பார்த்து நான் இது பண்ணிக்கிட்டேன். எல்லாமே இப்போ முதல்ல கொடுத்தோட இப்போ இருக்கிறது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி அதான் நம்மளோட ஃபார்மோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சேவலோட இது யாருக்கும் ஷோ பண்ணதில்லை. பட் வந்து 100% கேரண்டி கொடுத்து நம்ம கொடுப்போம். இப்போ கொடுத்ததோட இன்னொரு 100% சேர்த்தி கூட கொடுக்கலாம், 200% கொடுத்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு லைனேஜ் சூப்பரான லைனேஜ் தான் எடுத்து செட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சேல் கொண்டாடுறேங்க. நான் இல்லைன்னா சொல்ல கொஞ்சமாக போகிறேன். ஆனால் நான் சேல் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல, நான் கண்டிப்பாக சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப கம்மியான இது பண்ணுறனால என்னால் வெளியில் கொடுத்து கஸ்டமருக்கு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் சேல் வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ போடலை. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இனிமேட்டு சேல் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்துருப்பீங்க, கேஜெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதுவும் எல்லாமே பார்ட்டிஷன் பிரித்து எல்லாமே துணி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தெரியாமல் கட்டி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மரம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். எல்லா மரமும் வச்சு டோட்டலாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே மழை வந்து பெரிய மழையும் இல்லை, சின்ன மழையில் சும்மா பொசு தூரிக்கிட்டே இருக்குது. கோழிங்களுக்கெல்லாம் நோய் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் உள்ளே விடாமே வச்சுருக்குங்க. ஏன்னா சேவலும் இப்போ எல்லாம் ரொம்ப இளஞ்சாவலாக இருக்குது. அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் ஹெவி சைஸ் ஒரு 5 கிலோக்கு மேலே கொண்டாந்து ப்ரீட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுங்களை ரிங்கில் வச்சு நம்ம கரெக்டாக ஃபீட் கொடுத்துட்ருக்குங்க. அதனால் வந்து ப்ரீடிங் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 10 to 20 டேஸில் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல இந்த ஃபார்ம் எப்படி இருந்தது. இப்போ எல்லாம் உள்ளே ஃபுல்லாகவே டோட்டலாக ஒர்க் முடிச்சு எல்லாமே பண்ணிட்டோம். கேஜும் ரெடியாக இருக்குது. அது கேஜு உள்ளே தூக்கி வைக்க முடியாத ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போச்சுங்க. அது என்னாச்சுன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. 6 அடி ஃபென்சிங் போட்டனால நம்ம ஆளுங்களால தூக்க முடியாது. நம்ம வந்து ஜேசிபி வச்சு தான் உள்ளே தூக்கிக்கணும். ஜேசிபி வர இடம் ஃபுல்லாகவே மழை பெஞ்சனால ரொம்ப ஊறி கிடக்கு, மண்ணெல்லாம் இதாகிடுச்சு. ஜேசிபி வந்துன்னா கண்டிப்பாக இறங்கி போயிடும். அதனால் அது எடுத்து வைக்க முடியாமல் வெளியில் நிற்குதுங்க. எல்லாம் இல்லைனாலும் இருக்குது. நம்ம பழைய சேவல்ஸில் வச்சு நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த கீரி மற்ற சேவல் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் மொத்தமாக வந்தால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. மற்றபடி எல்லா ஒர்க்கும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாமே மாமரம், சப்போட்டா மரம், இது எலுமிச்சை மரம், எல்லா மரம் உள்ள நிழலுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே டோட்டல் ஃபார்ம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. கண்டிப்பாக ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சேலுக்கு கொண்டு வருவோங்க. வராமலாம் போகாது. ஏன்னா நம்ம சும்மா பொய் இல்லைங்க, சேல் பண்ணல அப்படின்லாம் சொல்ல பண்ணுறோம். ரொம்ப லோ குவான்டிட்டியில் வரனால நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. சும்மா வாட்ஸ்அப்லேயே இருக்கிற கஸ்டமருக்கு அப்படியே கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுங்களேன். பழைய நம்பருக்கு இன்னும் நிறையா பேர் டெய்லியும் 20 to 30 கால் அந்த பழைய நம்பருக்கு வந்துட்டுருக்கு. எடுக்கலின்னு சொல்கிறீங்க. அது வந்து அந்த ஃபோன் வந்து வீட்டில் இருக்குது, யாருமே எடுக்கிறதில்ல. அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் அதில் அது தேவைப்படுறீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க எல்லாத்தையும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்கும் பண்ணாமல் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பண்ணிக்கலாம். இந்த டோர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே வச்சாச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் வந்து வீடியோ போடுறேன். அடுத்த வாரத்தில் நம்ம ப்ரீடிங் சேவல்லாம் தனியாக காட்டுறேன். ஒரு சேவலும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வெயிட்டில் இருக்குன்னு நான் ஒரு சேவலும் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் நான் சூப்பர் குவாலிட்டியான சேவல்ஸ் நான் சேல் பண்ணுறேன்.